விரும்புகிறாயா? பிரைஸ் லார்ட். ஆண்டவர் சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுக்காரனர். சகல நன்மைகளையும் தர விரும்புகிறவர். சுகமும் நலமும் ஆண்டவரிடத்திலிருந்து தான் கிடைக்கின்றன. ஆனால் அவர் நம்மை பார்த்து நீ விரும்புகிறாயா என்று கேட்கிறார். நம்முடைய விருப்பத்திற்கு விரோதமாய் செயல்பட அவர் ஒரு நாளும் விரும்புகிறவர் அல்ல, கட்டாயப்படுத்துகிறவரும் அல்ல. ஏனென்றால் அவர் நம்மை உருவாக்கின பொழுதே நம்மை சுய சித்தமுடையவர்களாக, சுயாதீனமுடையவர்களாகவே உருவாக்கினார். இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். திருவெளிப்பாடு 3:20. ஆம், நாம் ஆண்டவர் உடைய சத்தத்தை கேட்டு நாம் கதவை திறந்தால் நம்மோடு அவர் வந்து உணவு உண்ணுவார். அவர் கதவை உடைத்து பலாத்காரமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் பிரவேசிக்க விரும்புவதில்லை. 38 வருடமாய் பெதஸ்தா குளத்தண்டை படுத்திருந்த அந்த நோயுற்றவனை இயேசு அன்போடு நோக்கி பார்த்தார். அவனுடைய பிரச்சனைகளையும் அவன் அந்த குளத்தில் இறங்கி தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே பலர் முந்திக் கொள்ளுகிறதையும் அவனை அந்த பெதஸ்தா குளத்தில் கொண்டு போய் இறக்கிவிட உதவிக்கு ஒருவரும் இல்லாமல் அனாதையைப் போல இருப்பதையும் இயேசு கண்டார். ஆகவே இயேசு அவனை தேடி வந்து நீ குணமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இன்றும் ஆண்டவர் நம்மை பார்த்து நீ விரும்புகிறாயா என்று கேட்கிறார். நாம் மிக அன்போடு இயேசுவை பார்த்து நீர் எனக்கு வேண்டும் அப்பா, நான் உம்மை விரும்புகிறேன், நீர் எனக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்வோமானால் நம்மை போல பேறு பெற்றவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஒருவேளை நாம் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடும், நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடும், அல்லது தனிமை உணர்வினால் வாடி வதங்கி கொண்டிருக்கக்கூடும். நம்முடைய பிரச்சனையில் எந்த மனிதரும் நமக்கு உதவி செய்யக்கூடாத சூழ்நிலையில் இருக்கக்கூடும். தாவீது சொல்லுகிறார், எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும், மனிதர் தரும் உதவியோ வீண். திருப்பாடல்கள் 60:11. நாம் உதவியற்று பலனற்று பல கலக்கங்களின் மத்தியிலே நின்று கொண்டிருப்பதையும், மலை போன்ற பிரச்சனைகளுக்கு முன்பாய் நின்று தவித்து கொண்டிருப்பதையும் நம் ஆண்டவர் அறிவார். அன்பானவர்களே, நம் எல்லா துயரங்களிலிருந்தும் நம்மை தூக்கிவிட அவர் விரும்புகிறார். ஆகவே நாம் உள்ளன்போடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்பொழுது நம் பிரச்சனைகளை அவர் நீக்கி நமக்கு மகிழ்ச்சியை தந்தருள்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. என் ஆன்மா வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்பதே எனது ஆண்டவருடைய சித்தமும் திருவுளமும் பிரியமுமாய் இருக்கிறது என்பதை என்ற அந்த இறை வார்த்தைகளை நாம் நம்பி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவரை விரும்புவோம், ஆண்டவரோடு உணவு உண்போம், ஆண்டவருடைய எல்லா நலன்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.